ஹே ஆமி சில்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்து ஜேஹோப்புக்கு ஒரு ஒன் ஷாட் நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிடா. அப்புறம் இது ரிலேட்டட் விஷஸ் தான். நான் ரிக்வஸ்ட் இப்போலாம் போடுறதில்ல, அதனால தான் அந்த டயத்தில் போட முடியல. சரி, நீங்கள் 2-3 டைம் கேட்டனால நான் போடுறேன்டா, எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த ஒன் ஷாட்டோட நேம் நாட்டினஸ் லவ்ஸ் சிடுமூஞ்சி டாக்டர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஜேஹோப் அப்படியே தலையை பிடிச்சிட்டு எழுந்து உட்காடுறான். காலையில் அவ்வளோ ஹெவியாக இருக்குது இது மண்டை. ஸோ அப்படியே ஹேங் ஓவரில் என்ன எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கான். ஓச் அப்படின்னு எழுந்து அப்படியே அங்கே இருக்க பெட்ஷீட்டை இழுக்க இப்போ தான் பக்கத்தில் இருக்க பொண்ணை பார்க்குறான். இது யார் அப்படின்னு கிட்ட வந்து பார்க்க, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டுக்க. நீங்கள் தான் அப்படியே அவன் கத்தனை மெதுவாக திரும்பி கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. அவனை பார்த்ததும் நீங்கள் அழகாக வந்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு குட் மார்னிங் சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் செம்ம காண்டில் யூ பிளட்டி அப்படின்னு சொல்லி திட்டான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு இப்போ என்ன திட்டுறாரு இவர் அப்படின்ட்டு. ஆமாம், என் வீட்டுக்குள்ளே அதுவும் ஈரம்ல இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் உங்களை காய்ச்ச மூச்சுன்னு காணாபின்னா அப்படி பேர்ட் வேர்ட்ஸாக திட்ட உங்களுக்கு அழுகியா வருது. என்ன இப்படிலாம் திட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ என்னடி பண்ணலை? என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறான். நான் என்ன பண்ணேன்? தேவையில்லாமல் நீங்கள் தான் வந்து எது நான் வந்தேனா அப்படிங்கிறான். இப்போ தான் நீங்கள் எங்கே அவர் பார்க்குறாரு அப்படின்னு இப்படி குனிஞ்சு பார்த்தா கழுத்து கீழே அப்படி பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் நீங்களும் இருக்கீங்க. அப்படின்னு இப்போ நீங்கள் அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்க அப்படின்னு அவன் ஒரு பக்கம் இருக்கா. 2 பேரும் ஒரே பெட்ஷீட் சட்டப்பட்டு அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு பெட்ஷீட் எடுத்து சுற்றி அது சீனியர் கால் மீ டாக்டர், சாரி இப்போ ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு டாக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன? ஆமாம், ஒன்று நான் நல்ல பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது நீ எப்படியாப்பட்ட ஆள்னு. இதெல்லாம் உனக்கு கேவலமாக தெரியல. லவ் பண்ணுறேன்னு என் பின்னாடி சுற்றி வந்தேன். நான் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்படி இருந்தும் நீ ஏதோ பண்ணி என் கூட இருந்திருக்கல. இல்லை சத்தியமாக அந்த மாதிரி பொண்ணுங்களா? சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி இல்லை. என்ன மாதிரி பொண்ணுங்களா? வாட் யூ மீன்? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆஃப்டர் ஆல் நர்ஸ் நீ, என்னமோ டாக்டரை கரெக்ட் பண்ணணும்னு உனக்கு எவ்வளோ ஒரு இது. இல்லை சீனியர், அது கால் மீ டாக்டர். ஓ மை காட், சாரி டாக்டர். அது வந்து இப்படிலாம் நான் அழுகிற பொண்ணே இல்லையே. நான் ஏன் அழுகணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவரை மாதிரி தான் எனக்கும் ஒன்றுமே புரியல. என்ன ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதடி அப்படின்னு அப்படியே அவங்க முடிய பிடிக்க. வலிக்குது சீனியர். என்னடி வலிக்குது? நேற்று நைட்டு ஏதோ பண்ணி என் கூட இருந்திருக்க. இந்த மாதிரி நடந்துக்க உனக்கு கேவலமாக இல்லை? பணம் தானே வேணும், அதுக்கு தானே இந்த மாதிரிலாம் லவ்வுன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது நீ இந்த மாதிரி வேலை பார்க்க தான் இவ்வளோ நாள் எங்கள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்திருக்கேன்னு. டாக்டர் போதும், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசாதீங்க. சத்தியமாக இது எப்படி நடந்தது எனக்கே தெரியாது. அது எப்படி தெரியாது? நான் போகிற செமினாருக்கு ஓட்டிக்கிட்டே பின்னாடி வரும்போதே நினச்சேன் நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ண தான் வருவேன்னு. வேணாம் ப்ளீஸ், நான் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னடி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்று தெரியாத பார்ப்ப மாதிரி இப்படிலாம் நீ சீன் போட்டால் நான் நம்பிடுவேனா? நான் இப்போ போய் பாத் பண்ணிட்டு வருவேன், அதுக்குள்ளே நீங்கள் இருக்கக்கூடாது, அவுட் அப்படின்னு கத்திட்டு செம்ம கானில் அப்படியே பாத்ரூம்குள்ளே போய் டமான்னு கதவு சத்த. நீங்கள் அப்படியே அழுகியோட உட்காந்து என்னெல்லாம் பேசிட்டாரு. என்னை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது? அவ்வளோ கேவலமான பொண்ணானா? லவ் பண்ணுறது என்ன குத்தமா? எனக்கு வேறு பிடிச்சிருந்துச்சு லவ் பண்ண, அதுக்கு என்னென்னமா பேசுகிறாரு. மை காட், இது எப்படி நடந்தது அப்படியே யோசிச்சுட்டு அவங்க பார்க்க அவங்க பேகு அவங்க ட்ரெஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு கரெக்டாக வெளியே போகும்போது அவனும் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரான். அப்படியே உங்களையும் பார்த்து மறைச்சிட்டு என்னெல்லாம் பிளான் பண்ணேன்? இவ்வளோ நேரம் இங்கேயே இருந்திருக்கா? நான் உன்னை அப்போயே போக சொன்னால. எது பணம் என்னென்னா சொல்லு, இவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோ. அப்புறம் எனக்கு தெரியும்ல நீ ஒரு நர்ஸ் தானே, என்ன பண்ணணும்னு அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை நேற்று அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தான் ஞாபகத்தில் இல்லை, பட் உனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமே. நீ என்ஜாய் பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கும் உன்னோட மார்னிங் சவுண்ட் இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. வாட் அப்படின்னு பார்க்குறீங்க. இதையே அட்வான்டேஜாக வச்சுட்டு என்கிட்ட வந்து நிற்கலான்னு நினைக்காத. அப்புறம் வயிற்றில் எதையாவது வளர்த்துட்டு வந்துட்டாலும் நான் பொறுப்பு இல்லை, புரிஞ்சதா? இங்கே பாரு, இது என்னோடய ரூம், நீயாக தான் என்ன தேடி வந்திருக்க. ஸோ இதை வச்சு உன் மேலே என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். யார் இவன்?
மனசாட்சி இல்லாத மிருகம் இப்படிலாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டு பேசுகிறாங்க, செம்ம கடுப்பாகுது. இதுக்கு மேலே நின்னா எனக்கு இதுக்கு மேலே மரியாதையே இல்லை. இவ்வளோ நாள் இவன் பின்னாடி சுற்றி ஒரு நாய் மாதிரி லவ் பண்ணதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்டு நீங்கள் டமாருன்னு கதவை சாத்திட்டு வெளியே போயிடுங்க. இவ்வளோ திமுரு எப்படி போகிறா பாரு. வாடி மறுபடியும் முன்னாடி வராமையாக போயிடுவேன், மாட்டுவேல அப்புறம் இருக்கும் உனக்கு. ஏதாவது இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பாரு, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவன் அடுத்த நிமிஷம் ஓ இதை எப்படி மறந்தேன் அப்படின்ட்டு கடற்கடன் ஓடி போய் இப்போ கண்ணாடி மழை என்ன அப்படி பார்க்குறான். அவனப்பல எந்த ஒரு ரேஷஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி ஜேப்க்கு என்ன பிரச்சனைனா அவனுக்கு வந்துட்டு கேர்ள்ஸ்னாலே ஆகாது. ஸோ வந்துட்டு யாராவது அவனை டச் பண்ணாலே வந்து உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ் வந்துடும். ஸோ அதனாலேயே வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுவான். நீங்கள் லவ்னு சொல்லி சுத்தம் போது கூட உங்களை அவனுக்கு பிடிச்சி இருந்தும் அவன் லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்காத காரணமே தான் இன்றைக்கி அந்த கோவத்தில் தான் அவன் உடம்பு அலர்ஜி ஆகிருக்கும் ஏதோ ஆகிருக்குங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு கத்திருப்பானே தவிர அவன் பாடி இது வரைக்கும் அவன் பார்க்கவே இல்லை. அவனுக்கு அங்கங்கே எரியவும் அது வந்து அலர்ஜினாலன்னு நினச்சிட்ருக்கான். பட் 2 பேரும் நேற்று இன்டிமேட்டாக இருந்ததுனால அவனுக்கு உங்களோட கையில் உள்ள நகைக்கீரல் அதுதான் இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து கண்ணாடியில் பார்த்தவனுக்கு இப்போ என்னது இது உடம்புல எந்த அலர்ஜி எதுவும் வந்த மாதிரியே தெரில, நல்லா தான் இருக்குது. பட் ராட்சசி இவெல்லாம் என்ன நகத்தை நல்லா வளர்த்து வச்சுருப்பாப்பல, எல்லா பக்கமும் கீறி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி உடம்பை மட்டும் பார்த்துட்டு ஓ நமக்கு எதுவுமே ஆகலை, அப்போது இவன் நம்ம டச் பண்ணால் நமக்கு எதுவும் ஆகாதா, ஷிட் இது தெரியாமல் அவளை இவ்வளோ நேரம் என்னென்ன பேசிட்டோமே, ஓ மை காட் இப்போ உடனே போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கடைக்கடன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர. இங்கே நீங்கள் அழுதுகிட்டே வரீங்க, உங்களுக்கு அவ்வளோ அழுகையாக வருது. அப்படியே நீங்கள் இல்லை இதுக்கு மேலே இவர் மூஞ்சினே முழிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவோட நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கீங்க. ஸோ ஹாஸ்டலுக்கு போயிட்டு அப்படியே ரூமில் பேக்கை தூக்கி போட்டு அழுன்னு அழுகிறீங்க. ஏன் எனக்கு மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுகையாக வருது. அவனை லவ் பண்ணது ஒரு குத்தமா, அவர் அவ்வளோ லவ் பண்ணேன் ஆனால் அதுக்கு ஒரு கொடுத்த பட்டம் எப்படி எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கி கொடுத்துறாரு. என்னை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது நான் என்ன அவ்வளோ அசிங்கமான பொண்ணா அப்படின்ட்டு நீ நீ கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாம். அதனால தான் அவன் அவருக்கு பிடிக்கவே இல்லை, பாரு எப்படி இருக்குன்னு அப்படின்னு உங்களை நீங்களே திட்டிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு நல்லா சப்பியாக ஷார்ட்டாக கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் தான். ஸோ வந்துட்டு உங்கள் மேலே உங்களுக்கே வந்து கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, நம்ம அவ்வளோவா அழகாக இல்லை அதனால தான் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. பட் எப்போவுமே ஜாலியாக துருன்னு சுற்றிட்டு இருந்த நீங்கள் இப்போ ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன சொன்னாலும் குழந்தைகளாக உருவாகிடும். ஆமாம் என்ன மாதிரி இருக்கிறவ குழந்தை பற்றிட்டா அவருக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு டேப்லெட்ஸாக ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதில் அப்படின்னுங்க ஷிட் அதானே முன்ன பின்ன சுத்தா தான் சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன வாங்கி வச்சுருக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு டேப்லெட் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அழுது ஒரு வழியாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வழியில் வரீங்க. டேப்லெட்டை போட்டு போய் அவரை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எனக்கு அவர் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், சீனியர்னு அவ்வளோ லவ்வாக சுற்றினேன் ஆனால் ஒரு நிமிஷத்தில் என்னை கேவலப்படுத்தி விட்டார் அப்படின்ட்டு கொஞ்சம் தொடச்சிட்டு அழுது ஃபேஸ்லாம் அப்படியே வந்து வீங்கின மாதிரி ரெட்டாகிடுச்சு. அப்படியே தொடச்சிட்டு இதுக்கு மேலே உட்காந்து அழுது என்ன பிரச்சனை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களோட ஹாஸ்டல்லேருந்து வெளியில் வர அங்கே காரில் ஜெயப் உங்களே தான் பார்த்துட்டு அப்படியே நின்றுருக்கான். அவனை பார்த்த நிமிஷம் நீங்கள் ஷாக் ஆகி இவனா இவர் எதுக்கு இப்போ எங்கே நிற்கிறாரு அப்படின்ட்டு பார்க்காத மாதிரி குனிஞ்சிட்டு நகர போக உங்கள் கால் வருது. நீங்களும் யார் அது அப்படின்னு பார்த்தா ஜேப் தான் கால் பண்ணிகிட்டு இருக்கான். டாக்டர் காலிங்னு வருது. நீங்களும் வந்துட்டு அவனை வந்து டாக்டர் மட்டும் இல்லை உங்களோட ஸ்வீட் ஹார்ட்டை சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம் ஸ்வீட் ஹார்ட் எப்படிப்பட்ட ஹார்ட் இவனுக்கு, என்னை எப்படிலாம் பேசிட்டான், என் ஹார்ட்டை ஹர்ட் பண்ணிவிட்டு இவன் மட்டும் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு நீங்களே உங்களை புலம்பிக்கிட்டு இப்போ அட்டன் பண்ணுறப்பா வேணாம் அப்படிங்கிற வரைக்கும் அவனை பார்க்க அவனோ அட்டன் பண்ணடி அப்படிங்கிற மாதிரி வாயில் முழுமுடுத்து உங்களை முறைச்சி பார்க்க அதான் நான் இவன் வழியிலே வரலன்னு சொல்லிட்டு வந்துட்டானே, இப்போ இதுக்கு பின்னாடி வந்து நோயின்னு பண்ணி டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறீங்க. ஏய் காரில் வந்து ஏறு, காரில் ஏறடி ஒரு வாட்டி சொன்னால் காது கேட்காது, எது டீயா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிக்க ஒன்று தான் சொன்னேன் வரியா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை நான் வரல நான் ஆட்டோ, இப்போ நீ வந்து ஏறல அப்படியே ரோடுன்னு கூட பார்க்காம இறங்கி வந்து தூக்கிட்டு வருவேன். இப்போ என்ன இப்போ நீ வர போறியா இல்லை போலீஸ்கிட்ட சொல்லி வேணாம் நானே வரேன். ஓகே ரைட் சீக்கிரவா அப்படிங்கிறான். எனக்கு டக்குன்னு வந்து காருக்குள்ளே ஏறினதும் அடுத்த நிமிஷம் உங்களை இழுத்து இவங்க லிப்பில் கிஸ் பண்ண அப்படின்னு பிடிச்சி தள்ளிட்டு என்ன பண்ணுறீங்க, என்ன கிஸ் பண்ண வாட் லூஸ் ஆகிட்டானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. 2 நாளாக இவனை கிஸ் பண்ணி கூடலாம் சுற்றும் போது அப்படியே டென்ஷன் ஆகி உங்களை கத்திருப்பான்.
இன்றைக்கான அவனா வந்து கிஸ் பண்ணுறான். அவனும் கிஸ் பண்ண அடுத்த நிமிஷம் மறுபடியும் அவன் ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணி நீங்கள் பயந்து போய் என்ன பண்ணுறீங்க? அது நேற்று நடந்ததில்ல, அதான் கொஞ்சம் இப்போ அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்த்து கண்ணாடிக்க. சி, என்ன மனுஷன் இவன், அந்த பேச்சு பேசினா பெரிய இவனாட்டம், இப்போ என்னென்னா இப்படி வந்து நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை முறைச்சி பார்த்துட்ருக்க. அவனும் கண்ணாடியில் அப்படியே அவன் உருவத்தை பார்த்துட்டு ஓகே எதுவும் வாக்கலை, ஃபஸ்ட்டு இதை பற்றி விசாரிக்கணும் டாக்டர்ஸ் கிட்ட அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அம்மா எங்கே போகிற? ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஓ சரி, நான் அங்கே போகிறேன், ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கிறா. அவனும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேலை தானே பார்க்குறீங்க, ஸோ அதனால வரீங்கன்னு அவன் கண்டுக்காம விட, நீங்களோ இருடா மகனே நான் ரிசைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன். எப்படி எனக்கு கிஸ் பண்ணுவான் இவன், இவனுக்கு மட்டும் நானாக போய் எதுவும் பண்ணக்கூடாது, ஆனால் அவன் மட்டும் பண்ணுவானா பிளட்டி ராஸ்கல் அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு அப்படியே குனிச்சு தண்ணி நிமிராமல் உட்காந்துருக்கீங்க. கண்ணிலேருந்து டியோஸ் வந்துட்டேக்கு. ஏய் இப்போ எதுக்கு அழுது வடிகிற அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இறங்கி போக்க அவனும் வைத்தியம் அப்படின்னு திட்டிட்டு இப்போது அவன் ஒரு டாக்டரை பார்க்க போகிறான். பிகாஸ் அவனுக்கு அந்த அலர்ஜி இருக்குல்ல, ஸோ அவன் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறான். அங்கே வேறு யாரும் சுகா தான் கற்றுக்கா. ஹே சுகா அப்படின்னு ஜேயோ புள்ள போகிறேன். மச்சான் சொல்கிறா. அது மச்சான் எனக்கு ஒரு டவுட். என்ன? இல்லைடா எனக்கு கொஞ்ச நாளாக அந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்ததில்ல. ஆமாம். ஹே அது இப்போது சொல்லு மச்சான். அது லேடிஸ் யாராவது தொட்டால் எனக்கு அலர்ஜி வந்துட்டு இருந்துச்சு. ஆமாம், அதனால தான் நீ மாஸ்க்கு க்ளவுஸ்ன்னு போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருந்த, தெரியுமே அது. இப்போது சொல்லு மச்சான். அது நேற்று அப்படின்னு நீங்கள் யார் என்ன அதெல்லாம் சொல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு பொண்ணோட ஆக்சிடெண்ட்டாக இது மாதிரி நடந்த மாதிரி அவன்கிட்ட சொல்ல. சுகாவா அட்டேங்கப்பா அப்போ கண்ணி கழிஞ்சிட்டேன்னு சொல்லு. மச்சான் நான் என்ன பேச வந்தால் நீ என்னடா உளறிட்டுருக்க. சரி மச்சான், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? அதான்டா எனக்கு அதுக்கப்புறம் ஸ்கின்ல எந்த ரேஷஸ் எதுவுமே இல்லை. அதுதான் எப்படி இது எப்படி நடக்கும், அதுதான் உன்கிட்ட கேட்டு போகலான்னு. சரி மச்சான் உன் பிளட் சாம்பிள் கொடு, எதுக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குமே அது ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எப்படி நடக்கும், எந்த பொண்ணை தொட்டாலும் அலர்ஜின்னு சின்ன வயசுலேருந்து இப்படியே தெரிஞ்சிட்ருக்கான், திடீர்னு எப்படி ஏதோ மிராக்கிள் தான் அப்படின்னு நினச்சிட்டு சுகா பிளட் சாம்பிள் வாங்கி வைக்க. இங்கே நீங்கள் அப்படியே ஜியோ ரூமுக்கு முன்னாடி தான் நிற்கிறீங்க. அவனும் உங்களே பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுற? உங்களை தான் பார்க்க வந்தேன். சரி வா அப்படின்னு கூப்பிட்றான். இப்போ நீங்கள் அவன் பின்னாடியே உள்ளே வரவும் அவன் உள்ளே வந்து உட்கார வேண்டியது. ஏன் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறீங்க. அவனும் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு சீனியராக இருக்கும்போது நீங்கள் இப்படி தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கதவு திறக்க அவனும் உள்ளே வந்து உங்களை ஒரு முறை மறைச்சிட்டு ஹே நர்ஸ் தானே நீ, அறிவில்லை படிச்சிருக்கல, இப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணுவியா, எக்ஸ்கியூஸ் கேட்கணும் அந்த அறிவு கூட இல்லை, ஸ்மால் ஜென்ரல் நாலேஜ் கூட இல்லை, அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்திருப்பான். அதெல்லாம் நினச்சி பார்த்து அப்படின்னு மண்டையை குலுக்கிக்க. அவனும் என்னாச்சு அப்படின்னு கிட்ட வந்தா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் என்ன வர வர இவன் கிட்ட வந்தெல்லாம் பேசுகிறான் அது அப்படின்னு நீங்கள் தள்ளி போகிறீங்க. எப்போவுமே நீங்கள் கிட்ட வந்தால் அவன் தான் ஹே டிஸ்டன்ஸ் கீப் பண்ணு, என்ன விட்டால் மேலே விழுந்துருவ போல இருக்குது, தள்ளி நில்லு, இது கூட தெரியாது, மேனஸே தெரில, நீ எல்லாம் நர்ஸா, உன்னெல்லாம் படிக்கலன்னு எவன் அழுதான் அப்படின்னு சொல்லி கத்தி முடிச்சுன்னு எப்போ பார்த்தாலும் கத்திட்டு தான் இருப்பான். இன்றைக்கி அவன் வேறு மாதிரி நடந்துக்கிறான். அவங்களுக்கோ என்ன இவர் டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிக்க அவனும் என்னாச்சு எதுவும் உடம்புக்கு அப்படின்னு தொட்டு பார்க்குறான். அதெல்லாம் இல்லை பின்ன இது கொடுக்க வந்தேன். என்னது இது பாருங்க, என்னோட ரிலீஃப் லெட்டர். என்ன வளர்ற? அது நான் ரிசைன் பண்ணுறேன். வாய் உங்களுக்கு அப்படி வளருது, வார்த்தையே வரல. நீ இப்போ எதுக்கு ரிலீவ் ஆகுற? ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க உங்கள் லைஃப்பில் நான் இனிமேல் இருக்கவே கூடாதுன்னு, என்னால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டே பின்னாடி போகிறீங்க. பிகாஸ் உங்களை நோக்கி அப்படியே அவன் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படின்னு பார்த்துக்கிட்டே அப்படியே அந்த லெட்டரையும் உங்களையும் மாறி மாறி பார்த்துட்டு நடந்து வரான். நீங்களும் என்ன இப்படியே வந்தால் இப்படி அப்படின்னு டக்குனு அங்குள்ள ஸ்டேரில் உட்காந்துடுறீங்க. அப்படியே அவங்க மூஞ்சுக்கு நேரம் கிட்ட வந்து இப்போ நீ எதுக்கு இவ்வளோ அர்ஜெண்ட்டாக போகிற அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு என்ன பைத்தியமா, மரகிற கலண்டு போச்சோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்க்க என்ன அப்படிங்கிறான். இல்லை வர வழியில் எதுவும் ஆக்சிடெண்ட் ஆகி மண்டையில் அடிபட்டுருச்சா? எது பின்ன அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சுன்னு பேசினா எப்படி குழம்பாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க அவனும் ஹோய் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் அவங்களோட அந்த லெட்டரை அப்படியே கிழிச்சு டெஸ்ட் பண்ண போகிற அப்படிங்கிறீங்க. என்னது இது? அது இப்போ தேவையில்லைன்னு அர்த்தம். நீங்கள் தானே சொன்னீங்க லைஃப்பில் நான் இருக்கவே கூடாதுன்னு, அப்புறம் என்ன? நான் இனி இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன், ப்ளீஸ்
எனக்கு என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் வேணும், அது இருந்தால் தான் என்னால் வேலை தேடிக்க முடியும். ஸோ இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரவே மாட்டேன், உங்களை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அழுகிறீங்க. ஆனால் உங்களே ஒத்து பார்த்துட்டு, இங்கே பார், உனக்கு எனக்கு ஒரு அக்ரிமெண்ட். இது அக்ரிமெண்ட்டா அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், என்னோட இல்லை வேணாம், இவக்கிட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம், அதையும் அட்வான்டேஜாக எடுத்துக்கோ. இல்லை நம்ம சொன்னதை வச்சு நம்மளை வேணான்னு கூட முடிவு பண்ணலாம், அதனால் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு, அது எனக்கு நீ வேணும். வாட்? நான் என்ன பொம்மையா? நீங்கள் பாருங்க, நான் வேணும்னா என்ன அர்த்தம்? வாட் யூ மீன் அப்படிங்கிறீங்க. ஐ மீன் அப்படின்னு அவங்க காதுக்கிட்ட வந்து ஐ நீட் யூ அப்படிங்கிறான். அவங்களை தூக்கி வாரி போடுது. நேற்று நடந்ததே எப்படி சரி பண்ணுறது தெரியாமல் நான் முழிச்சிட்ருக்கேன், இவன் என்னத்தை உளறிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன புரியலையா அப்படிங்கிறான். இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நேற்று தெரியாமல் அது நடந்துருச்சு. எஸ், தெரியாமல் நடந்துருச்சு தான், பட் எனக்கு இப்போதைக்கு நீ வேணும்னு தோணுது அப்படின்னு அவங்க பக்கத்தில் அப்படியே உட்கார நீங்கள் அப்படியே உடனே பார்க்குறீங்க. அதனால் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 6 months அப்படின்னு அப்படியே பயந்து போய் பார்க்க. எதுக்கு இவ்வளோ ஷாக்? நீ என்ன லவ் பண்ணல? லவ் பண்ணந்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், என்னோட ஃபாலோன்னு நினச்சேன், பட் இதெல்லாம் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ஸோ வாட்? எது? யாரையா நீ? தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிவிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கீங்க பார்க்க. எங்கே பார், நான் வரும்போதே எல்லா கேமராவையும் செக் பண்ணி அதுலேருந்து எல்லா ஃபுட்டேஜும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு உன்னோட ஃபேமிலி சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே, நீ எடுத்த மார்க்குக்கு நல்லா டாக்டரே படிக்க முடியும், பட் உங்களால் பணம் கட்ட முடியாது தானே, நீ நர்ஸ் படித்த. ஆமாம், அப்பா ரொம்ப சாதாரணமான ஆள், இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சால் தூக்கு போட்டு கூட தொங்கிடுவார். என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டெல்லாம் இல்லை, பட் நான் சொன்னதை நீ கேட்கலனா அந்த எக்ஸ்ட்ரீம் கூட நான் போவேன். எனக்கு நான் கேட்டது நடக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படி இருக்கு உங்களுக்கு. நம்ம லவ் பண்ணவனவன் எந்த பொண்ணுக்கிட்டையும் கிட்ட கூட நெருங்கி போக மாட்டான், யார்ட்டையும் வாண்டடாக பேச மாட்டான். அந்த கேரக்டர் பிடிச்சி தான் அவ்வளோ லவ் பண்ணிங்க. இப்போது லவ் பண்ண உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க போது உங்களுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. என்ன மனுஷன் அப்படிங்கிற மாதிரி. சார் வேணாம் ப்ளீஸ், அது தப்பு, அப்படி இருக்கக்கூடாது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. உன் லைஃப் நான் தானே, அது நீங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என் மரமண்டை, அதுக்கு அவளை நீ கல்யாணமே பண்ணிக்கலாமே, இதுதானே உங்கள் மைண்ட் வாய்ஸ். பட் அப்படிலாம் பண்ணால் ஒன் ஷாட் எப்படி கொண்டு போகிறதாம்மா? அப்போ நம்மளோ இங்கே பாரு, எனக்கு சொன்ன மாதிரி 6 மாதம் என் கூட இருக்கணும், அவ்வளோதான். அந்த எக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் நீ என்னோட இரு, மற்றபடி நான் உன்ட்ட எதுவும் கேட்க மாட்டேன். கூப்பிடும்போது நீ என்னோட இருக்கணும். வாட்? முடியாது, ஸோ முடியாது. எஸ், அப்போனா இந்த வீடியோ வழியாகும். இப்படி டாக்டர் மைக்கா நர்ஸ் பொண்ணு வந்ததா அவங்க அப்பா பேரோட உன் பேரும் குட்டை இடத்துல வரும். அதை பார்த்து உங்கள் அப்பா அவங்க அம்மா எல்லாம் தூக்கில் தொங்கலாம். அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் வந்து என்கிட்ட அழுதா, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பயமுடுத்துறான். உங்களுக்கு பயமாக இருக்குது, உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா அப்படியே விஷம் குடிச்சு சாகிற மாதிரி தூக்கில் தொங்குற மாதிரிலாம் கனவு வருது. இல்லை வேணாம், அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு அப்படி நீங்கள் அவனை பார்க்க. அப்படி நடக்கக்கூடாதுல்ல, அப்போது என்னால் ரெகுலராக உங்களோட இருக்க முடியாது, வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும், அதனால் வீக்காக வேணாம் இருக்க. சரி ஓகே, பட் இப்போ நான் ஊருக்கு போகணும். ஏன்? அது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துட்டு வந்துடுறேன். வீக்கெண்ட் ஊருக்கு போகிறது பழக்கம். ஆக்சுவலி இன்றைக்கி வீக்கெண்ட், அதனால் எங்கே கூட இருன்றவனோன்னு நீங்கள் எஸ்கே பார்க்கறதுக்கு ஐடியா போட அவனும். ஓ சரி வா, நானே கொண்டு போய் விட்றேன். என்ன உங்கள் கூட எப்படி? ஏன் என் கூட வந்தா என்ன? அது யாருன்னே தெரியாத ஒருத்தர் கூட போனால் வீட்டில். நான் டாக்டர்னு சொல்லு. ஐயோ சாவடிக்கிறானே, விட மாட்டான் போல் அப்படின்ட்டு நீங்கள் அது வந்து அப்படின்னு சமாளிக்க. ஸோ போய் சொல்லியிருக்க. இல்லை அப்போது என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு தானே. அது வந்து நீ என்னோட இருந்தால் ஆகணும், அதை மாற்றிக்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் தயாராகிக்க அப்படின்ட்டு. அப்புறம் இந்த இருக்கிற 6 மாதமும் இனி இந்த சீனியர் ஜூனியர்னு எவன்கிட்டயாவது பல்ல இடிச்சதை நான் பார்த்தேன். யார்கிட்டையும் பேசக்கூடாது, முக்கியமாக அந்த சுகாவோட உன் பேச்சுவார்த்தைக்கு இருக்கவே கூடாது.
அவர் என் ஃப்ரெண்ட், பட் எனக்கு பிடிக்கல. நான் ஒன்றும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ வாட்? எதை பைத்தியமாயிவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க. இங்கே பார், நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும், உனக்கு வர வழி இல்லை அப்படின்ட்டு போ. இப்போ போய் பேஷன்ஸ் அனுப்பு. இனிமேல் நீ மட்டும்தான் என்னோட பர்சனல் நர்ஸ். இதனடா புதுசாக இருக்கு. ஹே, எனக்கு அசிஸ்டன்ட் வேணும்ல, அந்த நர்ஸ் நீ தான். இனிமேல் நீ தான் என் கூட இருக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். தலை வலிடா, இவன் கூடவே இருக்கணும்னு நினச்சோம், ஆனால் இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் காலம் பூரா கூட அவன் கூட இருந்திருப்பீங்க. பட் அவனும் அப்படி இல்லை, ஜஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். அதுவும் உங்களோட செக்ஷுவலாக இருந்தனால நீடுக்காக அப்படிங்கும் போது உங்களால் ஏற்றிக்க முடியல. என்னை வெறும் ஒரு உடம்பை மட்டும் பார்க்குறாரு அப்படிங்கிற கோவம் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே கேண்டீன் உட்காந்துருக்க. ஹே அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்கள் மேலே வந்து கை வைக்க, டாக்டர் அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அதிசயம்? டாக்டர்லாம் சொல்ல சீனியர் தானே எப்போ கூப்பிடுவேன். அது ஹோபி எதுவும் சொன்னானா? அது வந்து இவருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி முடிக்க. இல்லை, அவன் தானே எப்போவும் சீனியர்லாம் கூப்பிடாத, டாக்டர்னு சொல்லுன்னு இருப்பான். அது அவனுக்கு தான், எனக்கு இல்லை. அதான் சொல்கிறீங்களா? அப்பா அப்படின்னு இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஜேயோப்போ நடிச்சு தரனால அவனும் இதனால் சொல்லாமல் இருந்திருப்பான். ஜேயோப்போ உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாதிரி தெரியல சுகாவுக்கு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு. அது ஈவினிங் இந்த மாதிரி காஃபி ஷாப் வர முடியுமா? அது வந்து அப்படின்னு நீங்கள் திணற. ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுதான். சரி ஓகே வரேன் அப்படின்றீங்க. அவனோட நீங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிருப்பீங்க. சுகா வந்து உங்களை லவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிட்டுருக்கீங்க. பட் அவன் வந்துட்டு உங்களை ரொம்ப டீப்பாகவே லவ் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கு மேலேயும் விட்டு வைக்கக்கூடாது, சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும். ஏன்னா ஜேயோப் எப்படியும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் அவன் லைஃப்லேயும் இன்னொரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சுகா நினச்சிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இங்கே மேலே வர இதெல்லாம் ஜேயோப் போகும் அப்படின்னு நின்று பார்த்துட்டு, இவங்கிட்ட பேசாதன்னு தானே சொன்னேன், இப்போ இதுக்கு இவன் கூட பேசிட்டு அதை இழிச்சிக்கிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி சமகாண்டில். நீங்கள் மேலே வந்ததும் அப்படியே உங்களை இழுத்து அப்படியே கிஸ் பண்ணால் நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுங்க. நீங்கள் டோரை தான் நாக் பண்ண வந்திருப்பீங்க. அவன் இழுத்து எழுப்பில் பயந்து போய் நீங்கள் முழிச்சிருக்க. அப்படியே உங்கள்ட்ட அப்படியே ஒரு செம்மையாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவனை தள்ள அப்படியே ட்ரை பண்ணி உங்களால் முடியல. ரெண்டு கையும் அப்படியே லிஃப்ட் பண்ணி மேலே பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டே அவன் கையை அப்படியே உங்கள் நஸ்டர்ஸ்குள்ளே உங்களோட செஸ்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ண உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. உங்களுக்கு அவனை தடுக்க முடியாமல் கண்ணில் டியர்ஸ் வருது. அப்படியே அவன் கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி உங்களை பார்க்குறான், கண்ணெல்லாம் அப்படியே டியர்ஸாக நிற்க. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிறீங்க. என்ன நான் தான் சொன்னல அப்படிங்கிறான். சொன்னீங்கன்னா அதுக்கு நான் தான் சொன்னல, எது வந்தாலும் வீட்டில் வச்சுக்கலாம், ஏன் இப்படி பண்ணுறீங்க? யாராவது பார்த்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? ஆமாம், பெருசாக நினைக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் யோசிக்கிறவ மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அதை யோசிச்சுருக்கணும். நான் யார்கிட்ட என்ன பேசினேன்? யார்கிட்டையா இருந்தாலும் பேசாதன்னு சொன்னால் பேசக்கூடாது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு போய் உட்காந்துக்க. பைத்தியமாக அடிக்கிறவா தான். நீங்கள் மறுபடியும் பார்த்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கு அழுகியாக தாங்கலை. மறுபடியும் ரெஸ்ட் ரூம் ஓடிடுறீங்க. போய் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர. ஜோப் நில்லு, இப்போ எதுக்கு போய் ஃபேஸ் வாஷ் பண்ண? அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன? அது என் லிப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் வெளியே போக. ஓ மை காட் அப்படின்ட்டவனா இவளுக்கு எவ்வளோ திமிரு. நான் கிஸ் பண்ணதான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கா, அதுக்கு போய் வாஷ் பண்ணுவாளா? இருட்டி எச்சலாலே உன்னை குளிக்க வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே செம்ம காண்டை நினச்சிட்ருக்கான். இங்கே ஒவ்வொரு பேஷண்ட்டாக உள்ளான்ப்பா எல்லாத்தையும் பார்த்ததும் அன்றைக்கி வீக்கெண்ட். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் டே வீக்கெண்ட். ஸோ முடிச்சதுமே உங்களுக்கு பயம் வருது. ஐயோ வீக்கெண்டுனாலே ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு. அப்போ கரெக்டாக வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கீங்க. ஸோ குரூப்பில் ஒரு மெசேஜ், என்னது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இனிமேல் வீக்கெண்ட் வந்துட்டு 2 days லீவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கெண்ட் யாரெல்லாம் லீவ் எடுக்க போகிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சேலரி அதிகமாக தரோம் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்கீம்லாம் போட்டிருக்கான். அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. நம்மளை லீவில் வச்சு செய்யணுன்னே இப்படி ஒன்று பண்ணியிருக்கான். கண்டிப்பாக நம்மளை வாக்குவார் விட மாட்டோம். ஓ மை காட் அப்படின்ட்டு பார்க்க சேவப்பட கார் நிற்குது. உங்களுக்கு செம்ம கடுப்பு. உங்களோட நாட்டினஸ் வெளியே வருது. என்னென்ன பாடுபடுத்துகிற இருடா, காரையாவது கொஞ்சமாக டேமேஜ் பண்ணல, மனசு யாராது அப்படின்னு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு உங்கள் ஸ்கூட்டரில் இருந்து உங்களோட ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே மூஞ்சி கவர் பண்ண மாதிரி வந்து இப்போது அப்படியே ஒரு பாட்டில் உடச்சி அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அவனோட காரில் நல்லா 4 பக்கம் கீரலை போட்டு விடுறீங்க. அப்பா ஏதாவது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்பா அப்படின்னு திரும்ப அங்கே சுகா கையை கட்டி உங்களே பார்த்து நிற்கானுங்க. ஐயோ இவர் இப்போ வந்தார்னு தலையே ஹாய் சீனியர் அப்படின்னு சமாளிக்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க? அது சும்மா
கார் நல்லா இருந்துச்சா? அதான் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தெரியுது நீ பார்த்தது. என்ன 4 கோடு தான் போட்டிருக்கா? இன்னைக்கு அவ்வளோதான் அவன் மேலே ஒன்று காண்டா? அது ரொம்ப படுத்திட்டானோ? இல்லை, அது சரி சரி புரியுது. நீயும் பின்னாடி பல வருஷமாக சுற்றுற, பட் ரிசல்ட் என்னமோ 0 தான். ஆடிட்டு இருக்க. சரி, நம்ம மேட்ருக்கொள்ளாமா? நீங்கள் அதை சுத்தமாக மறந்துட்டீங்க. காஃபி ஷாப் போகலாம். காஃபி ஷாப் இவர் கூட படுத்தணும். இப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே நிற்க. வாப்பலாம் அப்படின்னு சுகா அவங்க கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக்க. இதை ஜெயோ பின்னாடியே வந்தவன் பார்த்துட்டு, இவளை என்ன பண்ணுறது, அவன் கூட போகாத பேசாதனா திமுறை பற்றி அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் வந்துட்டு பார்க்கல. ஸோ சுகாவோட போயிடுங்க. சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. என்னாச்சு? ரிலாக்ஸ் பண்ணுறதா பண்ணிட்டு இப்போ என்ன பார்த்துட்டோம்? அது ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சுல. ஓ, ஹாஸ்டலில் இருக்கல? ஆமாம், ஹாஸ்டல் போகணும். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும். அது நான் சொல்ல வந்த டக்குன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு 2 பேத்துக்கும் காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கோம். அப்படின்னு நீங்களும் பார்க்க. அது எனக்கு தெரியும், நீ ஜேஹோப்பை லவ் பண்ணிகிட்ருக்க. ஆமாம், அது உங்களுக்கு மட்டுமா? ஹோல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் தெரியுமே. பட் அவனுக்கு மேலே லவ் இல்லை. அதுவும் தான் தெரியுமே. இது ஸோ என்னடா இவன் இப்படி சொல்கிறானே நினைக்காத. நானும் அதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கல. பட் ஜேஹோப்புக்கு மேலே இதுக்கு மேலேயும் லவ் வரும்னு தரல. யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். இது உனக்கு ரொம்ப முக்கியம், நீ தான் தெரிஞ்சுக்க வேண்டிய. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? அது இப்போ வரைக்கும் சிங்கிளாக இருந்தவன் நேற்றுலேருந்து அவன் மிங்கிள் ஆகிட்டான். என்னது அப்படின்னு பார்க்குறீங்க? உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் சுகாவோ, எஸ், அவன் ஒரு பொண்ணோட அப்படி இப்படி இருந்திருக்கான். உங்களுக்கு அவனே தான் சொன்னான். வேறு என்ன சொன்னார்? வேறு எதுவும் சொல்ல. ஐ திங்க் அந்த பொண்ணை அவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் போல். இனி அந்த பொண்ணோட தான் அவன் லைஃப். ஸோ ஒன்றும் அவன் திரும்பி பார்க்க இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை. அதனால் ஒய் நாட் மீ அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க? அவன் மேட்ரை தள்ளி வைப்போம். அவன் இனிமேல் உன் லைஃப்பில் வரமாட்டான். ஸோ எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. சீனியர், நான் உங்களை அப்படி நினச்சதே இல்லை. தெரியும், நீ ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்க்குற. பட் எனக்கு அப்படி இல்லை. எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதுக்கு மேலே ஜெயோ உன் லவ்வை எடுத்துக்கிறவான்னு தெரியல. அதனால் நீ ஏன் அப்படின்னு ஜெயோ பார்க்க உனக்கு என்ன சொல்கிறதில்ல. இல்லை, சாரி சீனியர், எனக்கு எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மட்டும் இருங்க போதும். எனக்கு நீ லவ் அப்படின்லாம் எதுவும் இல்லை. அவரோட நினைப்பிலே வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன்னு வந்துடுங்க. சுகர் லவ்வெல்லாம் சொன்னதில்ல உங்களுக்கு. ஜேஹோப் பற்றி சுகர் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு கூட வரல. ஸோ நீங்கள் அதே நினைப்பில் அப்படியே வர ஜேஹோப் மேலே மோதி கீழே விழுக போகிறீங்க. அவன் ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு பிடிக்க அப்படின்னு நீங்கள் நகர போகிறீங்க. அவன் கைப்பிடிச்சி, என்னடி ஓரப் பண்ணுற வா அப்படிங்கிறான். என்னது இது? ஹாஸ்பிட்டல், கையை விடுங்க, யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. எவன் பார்த்தா எனக்கு நான் வா அப்படிங்கிறான். இங்கே பாருங்கள், என் ஸ்கூட்டி இருக்கு, நான் அதில் வரேன். அந்த 1 hour ஸ்கூட்டி எவனும் எடுத்துகிட்டு போக மாட்டான். ஒழுங்கா என் காரில் ஏறு அப்படிங்கிறான். நான் அப்படின்னு எதுவும் சொல்கிறேன். உன்னை காரில் ஏறுன்னு சொன்னேன் அப்படிங்க. பயந்து போய் முன்னாடி ஏறிக்கினீங்க. பின்னாடி வந்து உட்காந்து உன்னை அப்படியே உங்களை முறைச்சிட்டு, ஹே அவன் கூட உன்னை பேசாதன்னு சொன்னல, எதுக்கடி பேசிகிட்டு இருந்த? அது நாங்கள் அப்போலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்ன சொன்னான்? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். சும்மா பேசுகிறதுக்கு இங்கே பேசியிருக்கலாமே, அதுக்கு இதுக்கு காஃபி ஷாப் வரைக்கும் போகணும். ஆக்சுவலி ஜேஹோப் தெரியும் சுகாவுக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஸோ அதான் அவனும் போட்டு உங்களுக்கு கொடன்னு கொடைய. நீங்கள் இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இங்கே பார், இனி நீ அவங்க கூட பேசுகிறத பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து காட்ட 1 நிமிஷம் நீங்கள் ஷாக் ஆகிடுங்க. பிகாஸ் நீங்கள் கீரல் போட்டது அப்படியே இருக்குது. அவனும் கேமராவில் எழுதி பார்த்துருப்பான். ஸோ அதை தான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட காட்ட. ஐயோ, ஹீரோவும் க்ரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுதே இது அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி இது? அது நான் இல்லை, ஹெல்மெட்டோட தான் அவளை ஏறி உட்காந்துருக்கீங்க. ஸோ அவனும் அந்த ஹெல்மெட்டை தட்டி சேம் டு சேம் அப்படிங்கிறான். ஐயோ, மண்டேலேருந்து கொண்டையை மறந்துட்டேனுங்கிற மாதிரி ஹெல்மெட்டை இது அப்படின்னு நீங்கள் முழிக்க ஆகணும். என்ன அவ்வளோ காண்டாய் மேலே அப்படிங்கிறான். அது நீங்கள் அப்படின்னு முன்னாடியெல்லாம் என் பின்னாடி சுற்றி வந்தால், இப்போ நான் பின்னாடி சுற்றுறது உனக்கு கடுப்பாக இருக்கா, இரிட்டேட்டாக இருக்கா? இப்போ தெரியுதா ஒருத்தங்க பின்னாடி இன்னொருத்தங்க இப்படி சுற்றினா எப்படி இருக்குன்னு? அதுக்கா இப்படிலாம் பண்ணார்? அப்போ என்னை விட்டுருவீங்களா? எது
இல்லை எனக்கு ஒருத்தவங்க பின்னாடி சுற்றினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு காட்டுறதுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க. அப்படி தானே சீனியர்? கால் மீ டாக்டர். ஐயோ இது ஹாஸ்பிட்டல் இல்லைடா அப்பயுமா அடிட்டு. சரி என்ன எவ்வளோ டாக்டர்? அப்படி தானே டாக்டர்? அப்போது என்னை எதுவும் பண்ண மாட்டீங்களா? விட்டுருவீங்களா? நான் அப்போ போகலாமா? நான் போட்டுமா அப்படின்னு கதை தருவாருங்க. ஏய் அது இல்லை, உனக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியுதா? இப்போ கஷ்டமாக இருக்குல்லன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக உடனே எஸ்கேப் எல்லாம் பார்க்காத. அதெல்லாம் முடியாது. நான் சொன்ன மாதிரி 6 மாதம் நீ கூட தான் இருந்தாகணும். அது என்னடா 6 மாதம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன இப்போ நீ இருக்கிறதுக்கு ஒத்துக்க போறியா? இல்லை உன் வீடியோ ஒன்றும் தேவையில்லை, எப்பா சாமி இருந்து தொலைக்கிறேன் அப்படின்னு. ஆனால் அழுகையாக வருது, அப்படியே கல்லாட்டியாக சொல்ல குனிஞ்சு உட்காந்துருக்க. என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு திரும்பிக்கிறீங்க. உங்களுக்கு நிலமையை நினச்சி கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து எங்கேயும் ஓடவும் முடியலை. இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முளைக்கிறேன். இவனை லவ் பண்ண பாவத்துக்கு என்னென்னலாம் அனுபவிக்கணுமா கடவுளே. அந்த ஒரு நாள் ஒழுங்காக இருந்து அந்த ரூமுக்கு போகும்போது எனக்கு இவ்வளோ பிரச்சனை தேவையா? ஐயோ நான் நல்லா தானே இருந்தேன். ஸ்டெப்ஸில் ஏறி வரும்போது தான் எனக்கு கிறுக்குன்னு வந்தது. அப்போ கூட ரூம் நம்பர் கரெக்டாக பார்த்து என் ரூமுக்கு தானே போனேன். இந்த ஆள் ரூமுக்கு நான் எப்போ போனேன்? எப்படி தான் நடந்தது? கடவுளே என்னை காப்பாற்றினேன். அப்படியே மனசுக்குள்ளேயே அழுதுட்ருக்கீங்க. ஒரு வழியாக அவன் வீடு வந்ததும் அப்படியே உங்களை உள்ளே கூட்டிகிட்டு வரான். நீங்கள் திரு முடிச்சுட்டுருக்க. இதுதான் நம்மளோட பேலஸ் அப்படின்னு காட்டுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இந்த 6 மாதம் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படி 6 மாதம் சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு பெயின். 6 மாதத்துக்கு அப்புறம் இவன் கூட நம்ம இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கும் போதே வலிக்குது. அதுலேயும் இந்த 6 மாதம் என்ன உறவில் இவன் கூட இருக்கும் அப்படிலாம் நினைக்கும் போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஜேப் டாக்குன்னு அப்படியே வந்துட்டு கட்டில் உட்காந்து உங்களை அவனை இழுத்த மடியில் உட்கார வச்சுக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் நெளிகிறீங்க. அவனும் அப்படியே கை ஒவ்வொரு இடமா அப்படியே அங்கே எங்கேயும் டச் பண்ண என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் பின்னாடி காலத்தில் அப்படி கிஸ் பண்ணிட்டேன். தெரில நீடியூடி பேட்லி அப்படிங்கிறான். இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம். அதில் கை வைக்காதீங்க, ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்கள் ஸ்கர்ட்குள்ளே கை விட்டுட்டு அதனால என்ன அப்படிங்கிறான். ப்ளீஸ் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாமே ப்ளீஸ். நோ நோ அப்படின்னு கத்திகிட்டே இருக்கீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ போய் ஃபஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறீங்க. அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்குள்ளே போய்ட்டு இன்னொரு ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது, யூஸ் பண்ணுறியா இல்லை ஒரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு இன்னொரு ரெஸ்ட் ரூம்களோட அவன் சிரிச்சிட்டு எத்தனை நாளைக்கிட்டே ஓட முடியும் அப்படின்ட்டு அப்படியே அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர. இப்போ நீங்களும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேயே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வர. அவன் டவலோடு வந்து நிற்கிறான். இவருக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்னு நீங்கள் தலையை குனிஞ்சிட்டு நிற்க. அவனும் ஏய் என்னமோ எதையுமே பார்க்காத மாதிரி இல்லை புதுசாக பார்க்குற மாதிரி சீனை போடுற, எல்லாம் பார்த்தது தான் பாரடி அப்படிங்கிறான். நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? இப்போ கூட ஒன்று கிட்ட போகல, ப்ளீஸ் உங்கள் மனசை மாற்றிக்கோங்களே, என்னை விட்டுருங்க, எனக்கு இது மாதிரி இருக்க பிடிக்கல அப்படிங்கிறீங்க. எனக்கு பிடிச்சிருக்கே அப்படிங்கிறான். உங்களால் ஏற்றுக்கவே முடியல. சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உன்னை விட்டுறேன், பட் அதுக்கப்புறமும் இப்படி தப்பிக்கலாம்னு நினைக்காது, என் கூட இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்பா இன்றைக்கி ஒரு நாள் அதை விட்டானே, அதுக்குள்ளே ஏதாவது பிளான் பண்ணி எஸ்கேப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்க. அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறான். இங்கே நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை ஆர்டர் போட்டு வந்துடும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே உங்களுக்கும் அவனையும் சர்வ் பண்ணுறான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் பாத்திரத்தெல்லாம் தூக்கி சிங்கில் போட்டு அவங்களுக்கு கழுவுறதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறான். யார் சாமி நீ அப்படிங்கிறா தான் இருக்குது உங்களுக்கு. 2 பேரும் கழுவி முடிச்சு அடுத்த நிமிஷம் டக்குன்னு உங்களை கையில் தூக்க என்ன பண்ணுறீங்க? அதான் இன்றைக்கி ஆமாம் ஒன்றும் போட மாட்டேன் பயப்படாத அப்படின்னு கொண்டு பெட்டில் அப்படியே போட்டவன். அவன் அப்படியே உங்கள் மேலே படுக்க நீங்கள் பயந்து போய் அவனே பார்த்துட்டு இருக்க. ஒன்றும் பண்ண மாட்டேன்டி அப்படிங்கிறான். ஒன்றும் பண்ண மாட்டேன்னு என்னென்னமோ பண்ணுறியடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட லுக்கு. அவனும் உங்களோட டிஷர்ட் அப்படியே மேலே தூக்கிட்டு உங்கள் ப்ரெஸ்ட்டை அப்படியே சக் பண்ணி லுக் பண்ண உங்களால் முடியல. இப்போ பண்ணுறேன் ப்ளீஸ் அப்படின்னு தள்ளுறீங்க. ஒன்றும் பண்ண மாட்டேன்டி, இதுக்கு பேர் என்னடா ஒன்றும் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு நீங்கள் அவனை அப்படியே எதையாவது எடுத்து தலையில் போடலாமுங்கிற அளவு கோவம் வருது. இருந்தாலும் அடக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே செக் பண்ணிட்டே
செம்மையாக இருக்குது அப்படிங்கிறான். எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அவனை முறைக்க, அவனும் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவங்க மேலே தூங்கிடுறான். உங்களுக்கு எதுவும் தூக்கமும் இல்லை, உன வீட்டில் இருக்க எந்திரிச்சு தோலடா அப்படிங்கிற மாதிரி தள்ள பார்க்குறீங்க, முடியவே இல்லை. ட்ரெஸ்ஸை வேறு அப்படியே அலங்கோலமாக இருக்குது. என்ன கன்றாவி கோலத்தில் இருக்க, இவன் கூட எப்படிலாம் வாழணும்னு நினச்சேன், கடைசியில் என்ன ஐயோ இந்த ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டானே. என் அப்பா அம்மாவுக்கு இது மட்டும் தெரிஞ்சு கண்டிப்பாக இவன் சொன்ன மாதிரி விஷம் குடிச்சு தூக்கில் தூங்கி செத்துருவாங்க. ஐயோ யோ யோ நான் எங்கே போய் இந்த பாவத்தை கழுவேன் அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே தூங்கி போயிடுறீங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் மேலே ஏதோ அழுத்துற மாதிரி இருக்கோ. அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்தா ஜேப் தான் அப்படியே அவங்க மேலே அங்கங்கே கிஸ் பண்ணி பைட் பண்ணிகிட்ருக்க. என்னடா பண்ணுறான் இவன் அப்படின்னு டைம் பார்த்தா 4 மணி இருக்கும். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங்கே இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. ஓ முழிச்சிட்டியா அப்படின்ட்டு, நல்ல வேலை முழிக்காமல் இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி உங்க கூட பண்ணுறது ஒரு மாதிரியாக இருக்குமே நினச்சேன், பட் முழிச்சிட்டேன். அன்றைக்கி நீ மோன் பண்ணி தாண்டி செம்ம கிக்காக இருந்துச்சு, அதே மாதிரி பண்ணோம் அப்படிங்கிறான். இது காலையில் அப்படிங்கிறீங்க. ஸோ வாட், இன்றைக்கி வீக்கெண்ட், ஸோ என்ஜாய் பண்ணலாம். நேற்று தான் ஸ்கிப் ஆகிட்டேன், இன்றைக்கி முடியாது அப்படின்ட்டு அப்படியே உங்கள் மேலே அப்படியே அவன் வந்துட்டு இன்செக்ட் பண்ண அப்படின்னு வலி தாங்காமல் கத்துறீங்க. அவனும் அன்றைக்கி நடந்தது அப்படின்னு நினச்சி பார்க்குறான். அன்றைக்கி அதே மாதிரி தான் பயங்கரமாக கத்திருப்பீங்க. பிகாஸ் அதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு உங்கள் வெர்ஜினாக்கு கொஞ்சம் பிளட்டே வந்திருக்கும். ஸோ உங்கள் பிளட் ஸ்ட்ரெயின் இருந்தது தான் ஞாபகம் வரும். நீ வெர்ஜினா அப்படிங்கிறான். அப்படின்னு யாரடா அந்த லூசு பையன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அன்றைக்கி நடந்தது 2 பேத்துக்கும் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக நடந்தது. நம்மளும் வாண்டடாக பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மாதிரி பொண்ணும் கிடையாது, நீங்கள் என்ன தப்பாகவே நினச்சிட்ருக்கீங்க. ஓகே ஓகே அப்படின்ட்டு அப்பாட்டுக்கு ஏதோ செக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் அவன் உங்ககிட்ட இன்டிமேட்டாக இருக்கான். உங்களுக்கு அது அறிவறுப்பாகவும் கடுப்பாகவும் ஆகுது. இவனை போய் லவ் பண்ணாமா அப்படின்னு நினைக்க கோவமாக வருது. உங்கள் மேலேயே அதுக்கு மேலே ஆத்திரமாக வருது. இவனை எதுவும் பண்ண முடியலைங்கிற கோவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடக்கிட்டுருக்கீங்க. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எழுந்து செம்மையாக இருந்துச்சு, ஹெவன் ஃபீல், வாயன் ஒன்றா குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் அவனை மாறிக்க. ஓகே உனக்கு தோணும் போது குளி அப்படின்ட்டு அம்பாட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி நான் கீழே போய் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன் வா அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் அப்படியே எழுந்து போய் குளிக்கிறீங்க. கால்லாம் பயங்கரமாக வலிக்குது, எரிச்சலாகவும் வருது. இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே வரீங்க. ஜியோப் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இல்லை ஆர்டர் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் போய் கிச்சனுக்குள்ளே சரி ஓகே அப்படின்னு அவன் விட்டுடுறான். நீங்களோ கிச்சனுக்குள்ளே போனது ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டு வந்துட்டோம், நமக்கு தான் சமைக்கவே தெரியாது, எந்த சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கா. என்ன சமைக்கிறேன்னு பெருசாக வேகமாக உள்ள வந்த என்ன எதுவும் பண்ண மாட்டல, ஒரு வெங்காயம் கூட என்ன உரிக்கலாம் அப்படிங்கிறாலும் பார்க்குறான். அது வந்து எனக்கு நார்மல் ஃபுட்டு இந்தியன் ஃபுட் தான் சமைக்க தெரியும், இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அதான் அப்படியா சரி ஓகே, அப்போ என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிடறேன், சமைச்சிட்றியா அப்படிங்கிறான். அப்படின்னு அப்படி திருத்தணும் மொழிக்க சமைக்க தெரியாதா, அது வந்து அப்புறம் எதுக்கு அந்த வெட்டி பந்தா ஒன்றும் தெரியாதுல்ல, மூட்டை வந்து தின்றி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்க. வான போச்சு அப்படிங்கிறத பார்க்க இப்போ தான் புதுசாக போகிற மாதிரி சீனை போடுறான் அப்படிங்கிறான். அதுதான் போயிடுச்சு ஐயோ அப்படின்னு உங்களுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மறுபடியும் இப்போது ஒன்ஸ் மோர் அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்குறேன். இது ஒன்ஸ் மோரா, இப்போ தாண்டா எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம், மறுபடியும் இவன் என்ன சரியான காம கொடூரனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்க. வா அப்படின்னு அப்படியே இழுத்து உங்கள் தலையை பிடிச்சி கீழே அமுத்த நோ அப்படின்னு நீங்கள் நகர போகிறீங்க. விடாமல் பிடிச்சி அமுத்தி இவங்களை அப்படியே உங்களுக்கு வாமிட்டே வந்தது. கடன்னு ஓடுறீங்க. போய் வாஷ் பேஸில் வேன் வாமிட் பண்ண உங்கள் தலையை பிடிச்சிட்டு ரிலாக்ஸ், எதுக்கு இவ்வளோ இதாகிற அப்படிங்கிறோம். மனுஷனோட நீ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. அவ்வளோ அருகருப்பாக இருக்குது. மூஞ்செல்லாம் கழுவிட்டு மறுபடியும் மேலே போய் படுத்துக்கிறீங்க. உங்களுக்கும் ரொம்ப டயர்டாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஜெயப்போ சரி ஓகே அப்படின்னு அப்படியே வந்து பக்கத்தில் உட்கார. இப்போ எதுக்கு இவன் இங்கே வந்து உட்காரான் அப்படின்னு நீங்கள் பயத்தோடையே பார்த்துட்ருக்க. வெளில போகலாமா அப்படிங்கிறான். நான் எங்கேயும் வரல அப்படிங்கிறீங்க. அப்போனா இங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வந்து பக்கத்தில் படுத்து ஹக் பண்ண தீ அப்படின்னு எழுந்து உட்காந்து வெளியிலே போகலாம் அப்படிங்கிறீங்க. தட்ஸ் குட், சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. ஆல்ரெடி ரெடி ஆகி தானே இருக்கேன், இந்த ட்ரெஸ் வேணாம் அப்படியே பார்க்குறீங்க. நல்லா தான் இருக்கு, பட் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸே அவன் தான் எடுத்து கொடுத்தது. இங்கே வந்ததுமே உங்களுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சுருக்கேன், இதை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். இது நீங்கள் தான் நான் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. இதெல்லாம் நீ இந்த வீட்டில் என் ரூமில் இருக்கும்போது மட்டும் போடு,
மற்றபடி வெளியே போகிறதுக்கு தனியாக இருக்குது அதை போடு அப்படின்னு மற்ற ட்ரெஸ்ஸஸ் காட்டுறான். நீங்கள் அதுலேருந்து இப்போ ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு வரீங்க, பட் நீங்கள் நேற்று போட்டு அந்த ட்ரெஸ் மாதிரி இதெல்லாம் நைட்டில் தான் வியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதில் இருக்கிற ட்ரெஸ்லாம் டிரான்ஸ்பிளண்ட்டாக இருக்கிற சில ட்ரெஸ்ஸு இதெல்லாம் என்ன கண்ட்ராவி ட்ரெஸ், நான் போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தூக்கி விட்டேறியா. என்ன இதெல்லாம் நீ போட்டு தான் ஆகணும். யார் சாமி இவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவனும் ஹேண்ட் காஃப் வரைக்கும் வாங்கி வச்சுருக்கான். அதெல்லாம் பார்த்து இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பயப்பட ஒன்று விதவிதமாக பண்ணணும்டி அப்படிங்கிறான். உங்களுக்கு அப்படியே செம்ம காண்டு. இதெல்லாம் ஒருத்தைய கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சு பண்ண வேண்டியது தானே, எதுக்கு நான் ஏன் உயிரை என்கிட்ட எடுக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன், எல்லாம் தலையெடுத்து அப்படின்னு அடிச்சுட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க கூட கிளம்பி போகிறீங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். உங்களுக்கு ஸ்டட்டு செயின் அது மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்குறான். ஸோ நீங்கள் அப்படியே இதெல்லாம் ஆல்ரெடி என்கிட்டே இருக்குது, எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அதனால தான் இருக்கும் போதே வாங்கி கொடுப்பானா, பைத்தியம் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. என்ன லூஸுன்னு நினச்சி பார்க்குறியா? இல்லையா அதே எப்பட்றா என் வாயெல்லாம் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிக்கா. அவனும் இங்கே பார், உன்னை டச் பண்ணுறேன், எதுவாக இருந்தாலும் அது நான் வாங்கி கொடுத்து தான் இருக்கணும். பொசசிவ் பைத்தியமா இது? ஆனாலும் லவ் இல்லைம்மா. அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பிடுங்கிக்குவான். இதுக்கு எதுக்கு வாங்கி தரணும்? மென்டல் பயபில் இவன்கிட்ட வந்து எப்படி தொக்க மாட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு சரி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு திரும்பி வந்துக்கிறீங்க. செலக்ட் பண்ண போறியா இல்லையா? எனக்கு தான் வேணான்னு சொல்கிறோம்ல அப்படிங்கிறீங்க. உங்ககிட்ட பேச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாத்தையும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து இதெல்லாத்தையும் பில் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு அப்படியே திரும்பி வந்துக்க. என்னடி முறப்பு, பிடிக்கலையா, வேறு மாற்றிக்கலாமா? எனக்கு இதெல்லாம் வேணாங்கிற, பிடிக்கலையான்னு கேட்குறீங்க. உங்களுக்கு எதையுமே கேட்டுட்டு பண்ணணும்னு தோணாதா? எப்படி நீங்கள் ஆடி வைக்கிற பொம்மை மாதிரி நான் ஆடிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு வந்து பூசு பையில தனியாக படம் போட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் அப்படின்ட்டு எழுந்து ஒடியாடுறீங்க. அவனும் பில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். வந்ததுமே உங்ககிட்ட அந்த பேக்கை கொடுத்து இது எல்லாத்தையும் உடனே ரிமூவ் பண்ணிட்டு இதை போட்டுக்கோ அப்படின்னு கையில் கொடுக்குறான். நீங்கள் இல்லை இது அப்பா எனக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது, இதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறீங்க. அப்போது இதை மட்டும் உங்கள் அப்பா வாங்கி கொடுக்கல அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கொலுசு எடுத்து காட்டுறான். அது உங்களோட தங்க கொலுசு. ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு அதை நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அதை எடுத்து காட்ட நீங்கள் அப்படி கண்ணில் டீச்சர் இது அப்படின்னு கையில் எடுத்து பார்க்குறீங்க. இது வந்து தானே? ஆமாம், அது எப்படி உங்ககிட்ட அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா போட்டதுங்கிற அதை போய் ஏன் வச்ச? அது எனக்கு அப்போ ஃபீஸ் கட்ட அமௌண்ட் இல்லை அதான். அப்போது இது எப்படி உங்ககிட்ட? அப்போவே இதை நீங்கள் திருப்பிட்டீங்களா? ஏன் என்கிட்ட கொடுக்கல? ஆனால் நீங்கள் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருக்க. சொன்னதை செய் அப்படிங்கிறான். என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இதை நீயே போடுறியா இல்லை நான் போட்டு விட அப்படின்னு கிட்ட வர நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது டக்குன்னு அவங்களோட தோடு செயின் எல்லாத்தையும் கழட்டிட்டு இப்போ அவன் வாங்கி கொடுத்தத மாட்ட அவனும் வெயிட் அப்படின்னு கிட்ட வரான். என்ன அப்படின்னு பார்க்க அப்படியே உங்கள் சோஃபாவில் நீங்கள் உட்காந்துருக்க அவங்க கால் பக்கத்தில் உட்காரான். அப்படின்னு காலை இழுக்க அவனும் உங்கள் காலை அப்படியே எடுத்து அந்த கொலுசை மட்டும் அவனே போட்டு விடுறான். அப்படியே அவங்க கால் எடுத்து அப்படியே கிஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அவனே பார்க்க என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு ஒரு மயக்கத்தில் மண்டையை ஆட்டி வைக்கிறீங்க. ஓகே சாப்பிட்லாமா அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் போய் பத்திரமா எடுத்து வைங்க. அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொண்டு போய் பத்திரமா நீங்கள் லாக்கல் வச்சுட்டு வந்ததும் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. அடுத்த நிமிஷம் அப்படியே தூக்கிக்க உங்களுக்கு ஏன்டா இவன் கூட இருக்கோங்கிற மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்டது சரிக்கு கூட வீட்டில் திருப்பி தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு அவன் கபடி விளையாட உங்களால் முடியல. ஒரு பக்கம் இவனோட தான் லைஃப் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவான் அப்படிங்கிற பயமும் இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணுறான் ஒன்றுமே புரியல. பயங்கர குழப்பத்தில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே நானே போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் கிளம்ப. சொன்னால் கேட்க மாட்டேன், நான் தான் பிக்கப் பண்ணுவேன், நான் தான் ட்ராப் பண்ணுவேன், எவனும் எதுவும் நெருங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படின்னு காதில் விழுக்காமல் நீங்கள் கேட்க அது நான் தான் பிக்கப் பண்ணுவேன் ட்ராப் பண்ணுவேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நீ தான் சொல்லிட்டேன் ஹாஸ்டலில் இருக்குன்னு. அது வீக் டேஸில் மட்டும்தான். ஃப்ரைடே நைட் நான் கூட்டிகிட்டு வந்தால் மண்டே மார்னிங் தான் கூட்டிகிட்டு போவேன், புரிஞ்சதா? அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோ அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவனே ஹாஸ்பிட்டலில் அவங்கள வந்து விடுறான். நீங்கள் இறங்கி கடன்னு முன்னாடி போக பின்னாடி அவனும் இறங்கி வரான். சுகா இதை பார்த்துட்டு என்னடா இது
2 பேரும் ஒன்றா அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் டவுட்லேயே உங்ககிட்ட என்ன நடக்குது அப்படிங்க. நீங்கள் என்னத்தை நான் சொல்ல அப்படின்னு எதை சொல்ல வர ஜெயப் உங்களை அப்படியே மறைச்சி பார்க்க ஐயோ மறைக்கிறானேன்னு அது நான் அப்புறமா பேசுகிறேன் டாக்டர் அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடு. இப்போ சுகா அப்படியே திரும்பி என்னடா மச்சான் நடக்குது மச்சான் அதான் சொன்னனே என்னடா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன அவள் தாண்டா என் கூட இருந்தது வாட் அப்படின்னு சுகா அமிச்சா ஷாக்காக ஆமாம் அது எப்படின்னு தெரில. ஸோ அன்றைக்கி செமினார் போயிருந்தால அப்போது ஏதோ ட்ரிங்கில் யாரோ ஏதோ கலந்துருப்பாங்க போல். ஸோ 2 பேரும் ரூம் மாறி ஐ மீன் நான் தான் என் ரூம்னு நினச்சி அவள் ரூம்குள்ளே போந்துட்டேன். அப்போது தெரியாமல் இந்த மாதிரி நடந்துருச்சு. பட் என்னால் எந்த பொண்ணையும் தொடமில்லை யாரையும் தொடமில்லை க்ளவுஸ் போடாமல். பட் இவகிட்ட அப்படி இல்லை இன்டிமேட்டாக இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகலை. ஸோ என்னோட ஒருத்தி அவள் தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ மச்சான் கங்க்ராட்ஸ். அப்புறம் எனக்கு தெரியும் உனக்கும் மேலே லைட்டாக சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு. பட் இனிமே வேணாமே. மச்சான் நீ அவளுக்கு கிடைக்கவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிதாண்டா நான் அப்படி நினச்சேன். பட் உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகிற எனக்கு சந்தோஷம்தான். அவள் மேலே அவ்வளோ பைத்தியமாக இருந்தா. நீ தான் அவளை கண்டுக்கவே இல்லை. நம்ம காலேஜில் அவள் அவ்வளோ க்யூட். நீ தான் என்னமோ உன்னை பார்த்தாலே பதறி அடித்து ஓடுற அளவுக்கு பண்ணுவேன். பட் இப்போ நீயே இப்படி சொல்லும்போது நான் எனக்கு ஒரு கணிக்க போகிறேன். என்ஜாய். சாரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா நகர்ந்து போயிடலாம். அப்புறம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வர ஜெயப்போ என்ன மச்சான் என் ரிசல்ட் அதை பற்றி தான் பேச வந்தேன். பிளட் சாம்பிள் பார்த்தாச்சு. நீ சொல்கிற மாதிரி மிராக்கல் தான். அவளால் மட்டும்தான் உன்னோட அப்படி இருக்க முடியும். பிகாஸ் உன் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலை. அது அப்படியே தான் இருக்குது. அப்படி இருந்தும் உன் கூட அவளால் அப்படி இருக்க முடிஞ்சுன்னா ஸோ அவளால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். மற்ற யாரோடையும் உன்னால் அப்படி இருக்கவும் முடியாது. அவள் மேலே உனக்கும் லவ் இருக்குங்க பட்சத்தில் நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதுல எந்த இதுவும் இல்லைடா. நீ ஹாப்பியாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி எப்பவும் போல தான். உன்னால் வேறு யாரையும் டச் பண்ண முடியாது. நீ இப்படி தான் இருந்தாகணும். சரி மச்சான் அப்படின்ட்டு சுகாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்க. என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் சேரணுன்னு தான் நினச்சிருப்பான். இருந்தாலுமே கிடைக்கலைங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். பரவாயில்ல. ஸோ இதை தான் நம்மளை பார்த்து அவள் சையாகிட்டு ஓடிட்டாலோ நம்ம வேறு லவ் பண்ணுறோம்லாம் சொல்லிட்டோம். அவளுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சுகா இங்கே புலம்பிட்டு இருக்கா. ஜியோ ரூமுக்கு வந்தவனுக்கும் அதே மாதிரி மனநிலை தான். அவனுக்கோ என்னது இது இப்படி சொல்கிறான். இவளை தவிர யாரையும் நம்ம இதுமாதிரி டச் பண்ண போகிறதில்ல. பட் நமக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் இப்போ தான் நம்ம கூட இருப்பாளா. அதுக்கு இவளோட கொஞ்ச நாள் இருந்து ஃபஸ்ட்டு நம்மளை புரிய வைக்கணும். அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். இங்கே நீங்களும் நகத்தை கடிச்சிட்டு என்ன நினச்சிட்ருக்காரு இவர் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் இத்தனை நாளைக்கு இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணுவாரோ தெரில அப்படின்னு யோசனை இல்லை. அப்படி உட்காந்துட்டுருக்கா. இங்கே பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. என்னம்மா இவ்வளோ நேரமாக உட்கார வச்சுருக்கா உள்ளே விடவே மாட்டி அப்படிங்கிற மாதிரி டோக்கன் போட்டவங்கள கற்று இப்போ தான் நீங்கள் சுயநினைக்க வரீங்க. அதுக்குள்ளே ஜெயப் இங்கே கவனம் இல்லாமல் அங்கே என்னடி யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு உங்களை பார்த்து கத்த நீங்கள் அப்படின்னு அப்படியே முழிக்கிறீங்க. உங்களாம் எதுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வரலன்னு எவன் அழுதா. உன்னால் வேலை பார்க்க முடிஞ்சோ ஒழுங்காக இங்கே வந்து பாரு. சும்மா கனவு கண்டுட்டுருக்கிறதுக்கு வராது அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி காஜ மோஷன் கத்தி விட்டுட்டு ஒழுங்காக ஒருத்தர உள்ள அனுப்பா அப்படின்னு திட்டி விட்டு போகிறான். ஆமாம் அப்படி இருக்குமா மட்டும் அப்படி கொஞ்சிருது. இங்கே மட்டும் வாழ் கத்துறது. மூஞ்சி பாரு சிட்டு போச்சு அப்படின்னு திட்டிக்கிட்டே ஒவ்வொரு பேஷண்ட்டாக உள்ள அனுப்ப. அவனும் அதுக்கப்புறம் டாக்டர் மாதிரி அவனோட வேலையை கரெக்டாக பார்க்குறான். உங்ககிட்ட ஒரு பேஷண்ட்டாக இன்ஜெக்ஷன் பண்ண சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ நீங்களும் இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு கரெக்டாக ஜெயப்கார வந்து என்ன பண்ணுற அது சீனியர் அது டாக்டர் நீங்கள் தானே இன்ஜெக்ஷன் போட சொன்னீங்க. ஆமாம் பட் நீ போட வேணாம் அப்படின்ட்டு வேற ஒரு நர்ஸை கூப்பிட்டு போட சொல்ல. அப்போ நான் பேசாமல் உட்காருன்னு சொன்னேன். வேலையை முடிச்சுட்டு வர அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேஷண்ட்ஸை பார்த்துட்டு வேறு நர்ஸ்கிட்ட எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் சும்மா அப்படியே கணத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கா. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் அங்கே வரா. ஸ்வீட்டி உங்களை பார்த்து என்னடி ஆச்சு என்ன பண்ணிகிட்ருக்க. பார்த்ததில்ல ஓட்டிகிட்ருக்க. என்னடி நர்சிங் படிச்சுட்டு ஓட்டிகிட்ருக்கியா. ஐயோ என் நிலமை எப்படி ஆயிடுச்சு மச்சான். ஆளோட ஜாலியாக இருக்க போல. ஏன்டி என் வாயில் நல்லா வருது. நானே அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கேன். இதில் இவ வேற உனக்கு பார்த்தா எப்படி தெரியுது. பார்த்தா இப்போது கொஞ்சம் அவர் பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் நீ தான் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருந்த. காலேஜில் கூட க்ளவுஸு மாஸ்க்குன்னு தெரிஞ்ச மனுஷன் இங்கேயும் அப்படி தான் இருக்காரு. ஆனால் உன்கிட்ட மட்டும் அப்படி தெரில அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் முழிச்சு அப்படி பார்க்க. ஆமாடி அவர் உன்கிட்ட இப்போல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன மச்சான் நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். நீ ஹாப்பியால் இருக்கணும். பியூர் சேடாக இருக்க.
ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஏதாவது நடந்தாலும் ஹாப்பியாக இருக்கா, என் லைஃப்பில் தான் ஹாப்பிங்கிறதே இருக்கக்கூடாதுன்னு கடவுள் அழிச்சு விட்டுட்டார் போல. இப்போ ஸ்வீட்டியோ சரி மச்சான் நீ என்ஜாய் பண்ண, எனக்கு டியூட்டி இருக்குது அப்படின்ட்டு அப்பாக்க என்ஜாய் பண்ணுறதான் அண்ணன் கட்டி ஆடிட்டு நீங்கள் இப்போ கோவமா ஜியோ பண்ண நினைக்க என்ன வீட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறான். இது ஒன்றும் வீக்கெண்ட் இல்லை, அப்புறம் ஏன்டி இப்படி வந்து நிற்கிற, இல்லை இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் க்ளவுஸ் கழட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிறான். அட அதை கேட்கல வேறண்ணா அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். இல்லை எதுவாக இருந்தாலும் தள்ளி நின்று பேசுங்க. என்னடி கிட்ட வந்தால் என்ன பண்ணுவியா, ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் என்னடி பண்ணேன் தெளிவாக பேசிட்டி அப்படிங்கிறான். என்னையே எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறீங்க. ஓ அதுவா, நான் தான் மற்ற பேசன்ஸ் ஒன்று அட்டன் பண்ண சொல்லியிருக்கேனே, அது ஏன் ஜென்ஸை நீ ஜென்ஸை பார்த்தே ஆகணுமா, அப்படி நான் சொன்னேன். இங்கே பார் நான் தான் சொல்லிக்கோ 6 மாதம் நீ யாரையும் பார்க்கக்கூடாது, ஸோ பேஷன்ஸாக இருந்தாலும் சரி யாரையும் பார்க்க வேணாம். யாருடா அவன் ஊசு பையன் அடிக்கிற மாதிரி நீங்கள் மாறிக்கா அவனும் சொன்னதை மட்டும் செய், டூ வாட் ஐ சே அப்படின்ட்டு போக நீங்கள் இரிட்டேட் பண்ணுறோம் இம்சை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் உங்களை டார்ச்சர் பண்ணுறான், பாய்ஸ் பக்கமே உங்களை போட மாட்டேங்கிறான், அவங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகுது. என்னமோ தானும் படுக்க மாட்டேன் தள்ளியும் படுக்க மாட்டேன் கேரக்டர், இப்படி என்னை சாவடிக்கிற அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு 1 வீக் ஓடிடுது. அந்த வீக்கெண்ட் வரும்போதே ஒரு கை காலம் நடுகுது. ஐயோ வீக்கெண்டுனாலே இவன் கூட போகணுமே, திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறோமே, பயமாக இருக்குது. ஏன் கடவுளே எனக்கு இதுலேருந்து ஒரு விமோச்சனமே இல்லையா. என்னடி தனியாக பேசிகிட்ருக்க, உங்க கூட சுற்றினா தனியாக வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க போகலாமா அப்படின்னு அவன் கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, அதனால் அப்படி இருக்கிறதுக்கு உள்ளதுலேயே ரொம்ப அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ட்ரெஸ் எடுத்து இது போட்டுவா, இதுக்கு போடணும், இதுக்கு நான் எதுவுமே போடாமல் இருக்கலாம் பெட்டர் அப்படின்னு அவன் பாட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸை தூக்கி வீசிட்டு அப்படியே அவங்க கிட்ட வர அப்படின்னு நீங்கள் ஐயோ ஆனால் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் எனக்கு இது பிடிச்சிருக்கே அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே உன்னை செம்ம காண்டில் கொலவெறியோட பக்கம் சிரிச்சிட்டு என்னடி அப்படிங்கிறான். நான் உங்ககிட்டேருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை, உனக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் உங்ககிட்டேருந்து இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறான். அவன் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு அவ்வளோ காயப்படுத்துது. இப்படியே டே ஸ்கிப்பாக நீங்கள் வந்துட்டு இப்போல்லாம் வந்து 2 பேர் சேஃப்டி வந்துட்டு யூஸ் பண்ணுறதே இல்லை. அவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களை தான் வந்து பீல்ஸ் போட சொல்லியிருப்பான், நீங்களுமே வந்து எப்படியும் 6 மாதத்தில் விட்டுருவான். அவனோட ஞாபகமாக இதுக்கு மேலே யாரையும் நம்மளால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கன்சீவ் ஆகிடுங்க. ஸோ அதை மறைச்சிடுங்க 2 மந்த்ஸ். இப்போ வந்துட்டு உங்கள் வீட்டிலேருந்தும் கால் பண்ணி உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குமா அப்படின்னு சொல்ல உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு வீட்டில் எவ்வளோ பேசி பார்க்குறீங்க, கேட்கவே இல்லை. கல்யாணம் பண்ணுறதுல அவங்க ரொம்ப இதாக இருக்கா, இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு இங்கேயும் வந்துட்டு ரிலீவ் ஆகிட்டா. ஜெயப்போம் ஓகே 6 மாதம் செம்மையாக கம்பெனி கொடுத்த ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஃபீலிங்கும் இல்லையா, ஒரு பொண்ணை இப்படி யூஸ் பண்ணிட்டோமேனு உங்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சியா இல்லையா அப்படின்னு அழுகையோடு கேட்க அப்படிலாம் இல்லை, எனக்கும் இது வேணும்னு தேவைப்பட்டுச்சு, ஸோ அப்படி இருந்தேன், உனக்கும் ஜாலியாக தானே இருந்திருக்கும், என்ஜாய் பண்ணியிருப்பில்ல, நீங்கள் அப்படியே அவனை மாறிக்க. ஓகே இப்போது நம்ம 2 பேரும் நம்மளோட அக்ரிமெண்ட்டை முடிச்சுக்க வேண்டிய நேரம், ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு உங்களை இருக்க அப்படின்னு தள்ளி விட்டுட்டு நீங்கள் கோமா அதெல்லாம் முடிச்சிடுச்சுன்னு சொன்னீங்கள்ல, அப்போது நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எங்கேயும் போக ஹே அப்படின்னு அவன் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே டியோஸோட இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னை ஏதாவது பண்ணிங்க கண்டிப்பாக செத்துருவேன் அப்படிங்கிறீங்க. அப்படியே டக்குன்னு கை விட்டுறான். அவன் உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படியே அழுதுட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடிப்போ எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் பார்த்து மாப்பிள்ளை வந்தான், இவன் போய் வீட்லேயும் பேசிட்டு வந்துட்டான். 6 மாதம் கூட இருந்ததில்ல, அவனுக்கு உடம்புல எந்த ரேஷஸ் சொல்லாமல் தான் வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டான். பட் இப்படி நீங்கள் ஒன்றா இருந்தது சொல்லலை, 2 பேர் லவ் பண்ணுறதா சொல்லி ஸோ மேரேஜுக்கு வந்துட்டு சீக்ரெட்டாக ரெடி பண்ணிட்டான். பட் அது தெரியாது நீங்களோ யாரையோ கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, கன்சீவாக வேறு இருக்கான் அப்படின்ட்டு இந்த குழந்தையோட எங்கே போயிடலாம் அப்படின்னு நீங்களோ வந்துட்டு நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறது கூட அவன் ஓகே அவன் இப்போ தெரியாமல் இருக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் சம்மந்தம் படுத்திக்கலாம்னு நினச்சிருப்பான். பட் நீங்களோ அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஸோ இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, எங்கள் ஜெயோவுக்கு மண்டை பழக்குது, என்ன சொல்கிறீங்க, வீட்டுக்கு வரல தம்பி, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணோம் அப்படின்னு உங்கள் அப்பா பேச அவனுக்கு டாமிட் எங்கே போனான் அப்படின்னு இப்போ உங்கள் ஹாஸ்டலில் வந்து தேடி பார்க்குறான், எங்கேயுமே இல்லை. இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் கேட்டால் அவங்க எப்போ ரிசைன் பண்ணாங்களோ அப்போயே அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்களே அப்படிங்க. இப்போ சுகா கிட்ட சுகா உனக்கு தெரிஞ்சா சொல்லடா மச்சான் அப்படின்னு. இல்லை மச்சான் சத்தியமாக எனக்கு தெரியாது, உனக்கே தெரியாது மற்ற எனக்கு எப்படி தெரியும், இல்லைடா என்னை விட கூட உன் கூட தான் க்ளோஸாக உன் கூட இப்போ பழக ஆரம்பிச்சலோ, அதுக்கப்புறம் தான் நீ என்ன விலக்கி வச்சுட்டியா, எங்கடா க்ளோஸாக இருந்தோம்,
ஸோ க்ளோஸாக இருந்தால் கூட உண்மையை சொல்லியிருப்பாளோ, எல்லா தப்பு நான் தான் பண்ண அடிட்டு. அவனை சுகா கிட்ட என்ன சொல்ல, சுகா செம்ம காலில் பைத்தியமாடா நீ என்ன பண்ணி வச்சுருக்க, உனக்கு டெஸ்ட் பண்ணா அவள் தான் கிடச்சாளா, லூசு பையில கையில் கிடச்சவளை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு, சரி அவளை நம்ம தேடி பார்க்கலாம், அது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லார்ட்டையும் கேட்டு எப்படியாவது கிடச்சிருவா, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்படியே தேட ஆரம்பிக்கிறான். பட் நீங்கள் கிடைக்கவே இல்லை. ஒரு 5 months பக்கம் உங்களை தேடி தேடி இப்போது ஒரு வழியாக நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சு அங்கே ஜெயப் அப்படியே உள்ளே வர அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் கரெக்டாக அவன் என்ட்ரு ஆகும்போது தான் நீங்கள் ஏதோ பேஷண்ட் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவனை பார்த்துட்றீங்க. அது இவனா மறுபடியும் இவன் கண்ணில் மட்டும் பற்றவே கூடாது அப்படின்னு பயந்துட்டு அவனை பார்த்ததும் அப்படியே நீங்கள் சைடு கேப்பில் அப்படியே பின்னாடி பக்கமாக வந்து ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் அவன் வந்துட்டாண்டி, இதுக்கு மேலே இல்லைங்க முடியாது, நான் பின்னாடி வெளியே எஸ்கேப் ஆகிடுறேன், அவன் ஏதாவது கிட்ட தெரியாதுன்னு சொல்லிடுற மச்சான், நான் ஹாஸ்டல் தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே மரத்து மேலே மெதுவாக ஏறி, உங்களுக்கு இப்போ 7 மாதம் குரங்கு சேட்டையெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, அப்படியே ஏறி அப்படியே வந்துட்டு அங்கே காம்பவுண்ட் வால் மேலே ஏறி மெதுவாக அங்கே இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. வா அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்படின்னு பார்க்க ஜெயப் தான் கை நீட்டிட்டு வந்து தோலை என்னடி பண்ணிகிட்ருக்க, வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவிட்டுருக்க அப்படின்னு முறைக்க, இங்கே இந்த பக்கம் திரும்பி குதிச்சு ஓடிடலாமான்னு பார்க்க, சாவடிச்சிருவேன், ஒழுங்காக இப்படி இறங்கிரு, அவ்வளோதான் பார்த்துக்கோ, இவ்வளோ நாள் என்ன பைத்தியம் மாதிரி சுத்த விட்டேன், இதுக்கு மேலே விடுறதால அப்படிங்கிற மாதிரி அவன் முறைச்சி நிற்க, நீங்கள் அப்படியே மெதுவாக கைப்பிடிச்சி தொப்புன்னு இறங்குறீங்க. உங்களை பார்த்து அப்படின்னு பிடிச்சிட்டு, அறிவு இருக்காடி இந்த மாதிரி நேரத்தில் இப்படி தான் ஏறுவியா, அவங்கள பார்த்து உன்னோட கிறுக்கு தனக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு, எங்கேயாவது ஏறிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறான். நீங்கள் இப்போ இதுக்கு நீங்கள் வந்தீங்க, நான் வந்தனால தான் உன்னை பார்க்க முடிஞ்சு, இல்லைன்னா மேடம் அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பீங்க, எவ்வளோ நாளைக்கு இப்படி ஒளிஞ்சிட்ருக்கலாம் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்க. இதுக்கு மேலே முடியாது, 5 மாதமாக வைத்திய மாதிரி தேடிட்டுருக்க. என்ன ஏன் நீங்கள் தேடணும், மறுபடியும் அக்ரிமெண்ட்டா, இப்போ இத்தனை மாதம் என்னால் முடியாது அப்படிங்கிறீங்க. அவனும் வைத்திய கை வச்சுட்டு எத்தனை மாதம் அப்படிங்கிறான். அது வந்து 5 அப்படிங்கிறீங்க. அப்போ இங்கே வந்ததுமே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் அவனோடதுன்னு தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ண, அவனோ ஓ அப்படின்ட்டு அப்படியே நான் டாக்டர் அதே மறந்துட்ட போல அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. உனக்கு இப்போ 7 மாதம் கரெக்டாக அப்படின்னு கேட்குறான். அது வந்து இது என் குழந்தை தானே, எப்படி நான் வேணாம் குழந்தை மட்டும் வேணுமா, அப்படியே உங்களுக்கு அழுகையாக வருது. உங்களுக்கு தான் நான் வேணாம், உங்களுக்கு நான் வேணும், எங்கள் உடம்பு தானே அப்படின்னு அப்படி அழுகிறீங்க. எனக்கும் மனசு இருக்குது, கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லைல்ல நீங்கள், நான் உங்களை லவ் பண்ண தவிர என்ன தப்பு பண்ணேன், அன்றைக்கி நடந்த சம்பந்தத்துக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எவ்வளோ சொன்னேன், என்னை எப்படிலாம் பேசுனீங்க, அவ்வளோ அசிங்கமாக பேசுனீங்க, அது மட்டுமா 6 மாதமாக கூட இருந்தேன், ஒன்றுமே இல்லை என் மேலே அப்படின்னு சொன்னீங்க, ஏன்னா அப்படியே அமுச்சு விட்டீங்க, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். என் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டேங்கிறாங்க, உங்கள் கூட இருந்துட்டு என்னால் எப்படி இன்னொருத்தரை அவங்கள லவ் பண்ண மனசாலே இன்னொருத்தரை ஏற்றுக்க முடியாது. இதில் உங்கள் கூட அப்படிலாம் இருந்துட்டு உங்கள் குழந்தைய வயிற்றில் சுமந்துட்டு என்னால் எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், என்னை சாகவும் விட மாட்டேங்கிறீங்க, வாழவும் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அப்படியே அழுகிறீங்க. ஆனால் எதுக்கிட்டே இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் வேணுங்க நான் போகணும் அப்படின்னு திமிடுறீங்க. அமைதியாரு அப்படின்ட்டு அப்படியே சீட் பெல்ட் போட்டு விட்டு காரை லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி ஏறி உட்காந்ததும் நீங்கள் காரில் மறுபடியும் ஓட பார்க்க, இங்கே பாரு அமைதியாரு அப்படின்னு உங்களை இழுத்து அப்படி உங்களை எப்பெல்லாம் கிஸ் பண்ண அப்படின்னு தள்ளுறீங்க. வேணுங்க என்ன வேணுங்க அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனும் சாரிடி, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சேன், கடைசியில் நீ இப்படி ஷாக் கொடுப்பேன்னு நினைக்கல, ஏது அப்படின்னு கண்ணை தொடச்சி பார்க்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ கூட்டச்சி. ஆமாடி பொம்பளி மாஸ், நீ எப்போ லவ் சொன்னியோ இப்போ இருந்து பிடிக்கும், பட் எனக்கு அப்படின்னு இப்போ ரிப்போர்ட்லாம் காட்டி எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்ததுடி, அதனால தான் எங்கே உனக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு பயந்தேன், அது மட்டும் இல்லை இது தெரிஞ்சு நீ எங்கே என்னை விட்டு போயிடுவேணும் அப்படின்னு நீங்கள் மறைக்க, இப்போ போயிடுவேன்னு நான் நினச்சேன், அதனால தான் ஒரு 6 மாதம் அப்படியே இருந்தால் எதுவும் எனக்கு ஆகாமல் உனக்கும் அதனால் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஒருவேளை அதனால் மறுபடியும் உங்களுக்கு எதாவது பிரச்சனையோ இல்லை எனக்கும் ஆயிடுதா, இல்லை என்னால் உனக்கு எதுவும் ஆக விட்டுருக்க மாட்டேன், அப்படிலாம் நினச்சவர் தான் அப்படி கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் மறுபடியும் பார்க்க, சாரிடி அது ஏதோ திக்கிட்டு போய் நீ எங்கே என்னை விட்டு போயிடுவேங்கிற பயத்தில், அது மட்டும் இல்லை இது தெரிஞ்சு நீ என்னை விட்டுருவேன்னு அப்படிலாம் பண்ணிட்டேன்டி, மற்றபடி உன்னை விட்டணும்னு நினச்சதே இல்லைடி, ஐ லவ் யூ டி, ஐம் சாரி டி. குழந்தை வேணான்னு சொன்னீங்க, அது நீ பீல்ஸ் எடுத்துக்கலான்னு எனக்கு தெரியும். ஆமாம் நான் வாங்கி கொடுத்த டேப்லெட் அப்படியே இருக்குது, தெரியாதா,
தெரிஞ்சும் பேசாமல் இருந்தேன்னா எனக்கும் ஆசை தாண்டி குழந்தெல்லாம் பெற்றுக்கணுன்னு. எங்கே என்ன மாதிரி அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு பயம். அதனால தான் ஒன்று டேப்லெட் எடுத்துக்க சொன்னேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதெல்லாம் நான் அழிக்க மாட்டேன். ஓ அப்படி நினச்சி தான் ஓடி வந்தியா? என்னை பார்த்து பயந்து எனக்கு ஒன்று பிடிக்கும்டி. அன்றைக்கி நீ சொன்ன மாதிரி எஸ் நான் தான் உன்னோட தப்பாக நடந்துக்கிட்டேன், நீ இல்லை. அன்றைக்கி நம்ம 2 பேரும் குடித்த ட்ரிங்க்ஸ்லேயே ஏதோ கலந்துருக்கு. அதுக்கு காரணம் உனக்கு தெரியுமே, என் கூட படித்தவ உன் சீனியர் லூனா, அவள் தான். அவன் கூட அப்படி இருக்கணும்னு தான் அந்த ட்ரிங்க்ஸில் ஏதோ கலந்துருக்கா. பட் அது மாறி போய் நீ குடிச்சிட்ட. அது மட்டும் இல்லை, நீ அதுக்கப்புறம் ரூமை விட்டு வெளியே வரணும்னு தான் நினச்சிருக்க. பட் நான் தான் ரூம் பக்கத்தில் இருந்தனால ஏ ரூம்னு நினச்சி ஓ ரூம்குள்ளே போந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த ட்ரிங்க்ஸோட வீரியத்தில் எனக்கே தெரியாமல் உங்ககிட்ட அப்படிலாம் நடந்திருக்கேன். உனக்குமே அதில் எதுவும் இல்லை. எனக்கு அன்னைக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு. நீ போனதுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாண்டி வந்ததுக்கப்புறம் உன்னை விடவே கூடாது, நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இப்படி அவன் நினைக்கலடி, சாரிடி அப்படின்னு சாரியெல்லாம் கேட்டு ஒத்துக்க. இப்போ தான் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க. ஹே மறுபடியும் ஆரம்பிக்காதடி, அதான் சாரி சொல்லிட்டேனே அப்படின்னு அப்படி கிட்ட வந்து சாரி அப்படின்னு அப்படி கணத்தில் கிஸ் பண்ணி உங்களை இப்போ கிட்ட வர அப்படியே தள்ளிட்டு திரும்புறீங்க. என்னடி ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. எனக்கு வேணுமே. ஐ நீட் யூ பேட்லி அப்படிங்கிறான். பேபி அதெல்லாம் ஒன்றாக்க சேஃபாக பண்ண தெரியும், நான் டாக்டர். அதுக்கு அப்படின்னு அப்படியே கார் பார்க்குறான். இச்சி அப்படிங்கிறீங்க. என்னடிச்சு அப்படின்னு அப்படியே உங்களை கார் சீட்டை போய் பெருசாகி அங்கேயே அவன் சார் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடாரு. நீங்களும் பாவி இவளை பார்த்தாலே நான் மயங்கிடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களே திட்டிகிட்டு இருக்கீங்க. ட்ரெஸ்ஸை சரி பண்ணிக்கோ அப்படிங்கிறான். போடா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனை சிரிச்சிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன 2 பேர் வீட்லேயும் சொல்லி மேரேஜ் நல்லபடியாக நடக்குது. ஸோ ஃபஸ்ட் நைட் ரூமில் அப்படியே அவன் உட்காந்துருக்காரு. இங்கே வயிற்றை தள்ளிக்கிட்டு வர அவனை உங்கள் பார்த்து இருக்கா. ஐயோ மானமே போச்சு, எல்லோரும் வயிற்றில் பேபியோட கல்யாணம்னு எவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஹே அதான் சமாளிச்சிட்டேனே, லவ் பண்ணோம், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டோம், வீட்டில் ஒத்துக்கல, அதனால தான் வெயிட் பண்ணோன்னு. அப்புறம் என்ன அப்படிங்கிறான். நீங்கள் ஆனாலும் அவன் நல்லா அப்புறம் பேசிக்கலாம் வாடி அப்படின்னு இழுக்க நீங்கள் முடியாது அப்படின்னு நகர்றீங்க. தான் சாரி சொல்லிட்டேனே, சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிருமா? சரி என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சு அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணேன். அப்புறம் நீங்கள் பேசவே இல்லை, அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆக நீங்களும் கூட நானும் வருவேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு அடம் பிடிச்சி போக நீங்கள் ஜேப் செம்ம காண்டில் நர்ஸ் ஹீரா அப்படின்னு கத்த நீங்கள் கொடுக்கணும் ஓடி வந்து எஸ் டாக்டர் அப்படின்னு எட்டி பார்க்குறீங்க. வைத்தா குழந்தைய வச்சுட்டு என்னடி ரன்னிங் ட்ரெஸ் ஓடிட்டுருக்க, என்னால் முடியலடி, சொந்த பேச்சு கேட்கக்கூட முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்லை டாக்டர் அப்படிங்க. என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள். கூப்பிட்டா அப்படி தான் ஓடி வருவா? என்ன வேலை பண்ணி வச்சுருக்க? ஆமாம் அந்த லூனா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தியா, எதுக்கு? அதுவா, அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். அவள் பண்ண வேலையால் தானே நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடிஞ்சு, அதுக்கு தான். ஓ சரி, நான் கூட உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், உள்ளவா? நான் வரலப்பா அப்படின்ட்டு நகர போகிறீங்க. வாடி அப்படின்னு கைப்பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து என்ன நானும் தேங்க்ஸ் சொல்லட்டுமா? நீங்கள் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவீங்க தெரியும், தள்ளுங்க. அப்போ ஐ லவ் யூ சொல்லவா? அப்படியே பார்க்குறீங்க. ஐ லவ் யூ அப்படிங்கிறான். நீங்கள் அவன் சொன்னதுலேயே மயங்கி நிற்க அது அப்படின்னு அப்படியே எடுத்து உங்களை லிப்பில் கிஸ் பண்ண சரியான மயக்காரன் என்ன மயக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சிட்டு சிரிக்கா. ஜோப்பும் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே சிரிக்கிறான். ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.